வாழ்கிறோம். புத்தரை திட்டுறான். புத்தர் திட்டுறான், சவுத்து மேனிக்கு திட்டுறான், காது கொடுத்து கேட்க முடியல. அவன் கூட நிக்கிற சீடர்கள்லாம் காதை பொத்திக்கிட்டாங்க, 2-3 பேர் இடத்தை காலி பண்ணிட்டாங்க. ஆனா புத்தர் அவனை பார்த்து சிரித்து கொண்டே இருக்கிறார். காரி மூஞ்சில துப்பிட்டு போறான், ஒன்னும் சொல்லல. அப்ப இவருடைய சீடன் பக்கத்துல என்னவன் கேட்கிறான், என்ன சாமி அவன் என்னெல்லாம் பேசினான், நீங்க பதிலே சொல்லலையே, என்ன பேசினான்? இவர் கேட்கிறார், என் காதலே விழலையே, நான் அவன் உருவத்தை ரசித்துக் கொண்டிருந்தேன். இந்த உருவம் இந்த ஜென்மால நம்ம பாக்குறது கிடைச்சிருக்குது. அதுக்குள்ள பஞ்ச பூதங்கள் இருந்து இயங்கி கொண்டிருக்கிறது. அவனால் நாக்கு அசைத்து பேச முடிகிறது, கண்ணால் பார்க்க முடிகிறது, காரி என் மேல் துப்ப முடிகிறது. ஒரு இயக்கம் அவனிடம் இருக்கிறது. மொழியை பேசுகிறான், அதை நான் எப்படி வெறுப்பது? இப்ப என்னை விட்டு மறைந்து விட்டான், இனிமேல் அவனை பார்க்க முடியுமா? இதே வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா? அவனையே நீ இப்ப கூட்டிட்டு வந்து இப்ப என்ன பேசு திட்டுன்னு சொன்னா கூட அவனுக்கு முடியாது. அந்த சூழல் முடிந்து விட்டது, அந்த அனுபவம் நிறைந்து விட்டது. அப்ப அந்த அனுபவத்தை நான் இழக்க முடியுமா? என் வாழ்க்கையில் அப்படி ஒண்ணு இருக்குது, நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் ஆசைப்பட்டபடி அவன் பேசி திட்டிட்டு போயிட்டான், சந்தோஷத்தோடு போகிறான். அதற்கு நான் ஒரு காரணமாக இருந்தேன். யோசிச்சு பாருங்க. அப்ப அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தானே ஆனந்தம். நம்மளே சந்தோஷப்பட்டு இருக்கிறதா? எத்தனை பேருக்கு வரும்? சரியான லூசா இருப்பார் போல. அவன் திட்டுவானா கேட்கணுமா, காரித்து போனோமா கிடையாது, ரோசம் இல்லையா? நமக்கு அப்படித்தானே தோணும். நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம கூட உள்ளவங்க என்ன பண்ணிடுவாங்க, நம்மள அப்படியே என்ன கேட்டுட்டு இருக்க, அவன் என்ன பேசுறா, போட்டு பவுந்தர வேண்டியது தானே சொல்லுவாங்களா இல்லையா? ஏனென்றால் இந்த வாழ்க்கையை பற்றி, இந்த உருவத்தை பற்றி, வழங்கப்பட்ட காலத்தை பற்றி, படைப்பின் ரகசியத்தை பற்றி அனுபவிக்காதவர்கள் அவர்கள். உருவம் ஒரு தடவை சாஞ்சிட்டுனா அவ்வளவுதான், எழுப்பவே முடியாது. எந்த டாக்டராலும் முடியாது. யோசிச்சு பாருங்க. இளமையை பறிகொடுத்து முதுமைக்கு வந்துருக்கா, மீண்டும் நான் எப்படிலாம் ஓடினேன், புளிய மரம் ஏறினேன், தென்னை மரம் ஏறினேன், மாங்காய் மரம் ஏறி கடிச்சு தின்னேன், இப்ப ஏற முடியலையேன்னு பாத்துக்கிட்டு இருந்தா அது அவ்வளவுதான். அப்ப கடந்து போகிறது ஒவ்வொரு நிமிடமும் நீ அனுபவிக்காம இழந்து கொண்டு இருக்க. அப்ப எங்க ஞானம் வந்திருக்கும்? எங்க ஞானம் வரும் சொல்லுங்க? ஞானம் வேணும்னா நாம என்ன பண்ணணும்? அனுபவிக்கணும். அப்ப அந்த அனுபவம் எப்படி இருக்க வேண்டும்? அடுத்தவர்களுக்கு அவஸ்தை இல்லாமல் இருக்க வேண்டும். அவஸ்தை இல்லாமல் இருக்க வேண்டும். இயேசுவை அடிக்கிறார்கள், முள் கொண்ட இல்லையா கம்பியினால் தலையை என்ன பண்றாங்க, சுத்தி கட்டுறான், ரத்தம் கொட்டுது, சவக்கையால் அடிக்கிறான். பார்த்து ரசித்துக் கொண்டே செய்வார். வலிக்காதா? வலிச்சுதான் இருக்கும். ரத்தம் சொட்டும் போது எப்படி வலிக்காம இருக்கும்? ஆனால் அதுவெல்லாம் தன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயம். இதில் அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது. நான் ஒன்னும் துன்பப்பட்டு அழித்து போக போவதில்லை. அந்த தைரியம் இருந்தது. வாழ்வில் ஞானோதயம் அவருக்கு இருந்தது. ஏற்றுக்கொண்டார். அப்ப நமக்கு என்ன ஞானம் வந்தது? பைபிளை விடிய விடிய படிக்கிறோம், தலைகீழ படிக்கிறோம், உபவாசம், உண்ணாவிரதம், அது இது என்னெல்லாம இருக்கிறோம். ஆனா ஒருத்தன் திட்டா அடுத்த நிமிஷம் கொல்லலாம். அப்ப ஏசு எங்க இருக்க? காணாம போயிட்டார். காணாம போயிட்டார், அவ்வளவுதான். அப்ப நீ பண்ணுவது போலித்தனம். அதுக்குதான் சொல்றேன், நீங்க அடுத்தவங்களே விட்டுருங்க, உங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்குள் இந்த அனுபவத்தை பெறுங்க. யாரை பத்தி சிந்திக்கட்டான், அனுபவம் அவனுக்கு. உங்க அனுபவம் மட்டும்தான் உங்களுக்கு.